சிலர்லாம் 4 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னாலே ஒரு தயக்கம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். நான் எப்படி அவர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு கொஞ்சம் நடுங்குவாங்க. அவங்களெல்லாம் மேடையில் ஏற்றினோம்னா அவங்களால நிற்கவே முடியாது. பொதுவாக 4 பேர்கிட்டே பேச முடியாதவங்க 400 பேர் குழுமி இருக்கக்கூடிய மேடையில் ஏறி நின்று பேச முடியுமா? அதெல்லாம் முடியாதுங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? புதன் தாங்க. ஏன்னா புதனை தான் நாம் வித்யாகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புதன் தான் வித்தைகளை நமக்கு தரக்கூடியவர். அது எந்த வித்தையாக இருந்தாலும் சரி. ஆயக்கலைகள் 64க்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய கிரகம் புதன். நிறைய படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க, ஆனால் பேச வராது. மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல தெரியாது. தான் படித்து வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்களை மற்றவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி எடுத்து சொல்ல தெரியாது. ஆனால் எடுத்து கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, எங்கே தனியாக சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் மேடையில் நின்று பேச வராது. அதனால தான் ஒருத்தவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய பேச்சாளியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரிந்த விஷயங்களை எடுத்து சொல்லுவது, விளம்பரப்படுத்துவது, விரிவாக்குவது, அதே மாதிரி ஒரு மாதிரி ஈர்ப்பு சக்தியோடு பேசுகிறது, எல்லாருடைய கவனத்தையும் ஈர்ப்பது, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் புதன். ஒருத்தவங்க ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துட்டால் அவங்க பேச பேச நாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். புதன் நகைச்சுவைக்கு உரிய கிரகம். அதனால தான் புதன் ஆதிக்கமுடையவங்க எப்பயுமே காமெடியாக பேசிகிட்டு இருப்பாங்க. புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு கூட்டத்தோடு இருப்பாங்க. அது காரணம் டைம்லி ஜோக் இவங்கள்டேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான். அதே மாதிரி புதன் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும். அந்த மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய குணம், அந்த மீடியா பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது நிறையா இருக்கும். சிலர்லாம் பாருங்கள் யூடியூப்பில் பேசுவாங்க, சிலர்லாம் பாருங்கள் மேடையில் மணிக்கணக்கில் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் புதன் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்குங்க. படித்தாலும் பேச முடியும், படிக்காமலேயும் பேச முடியும், படித்தும் பேச முடியாமல் போகும். அதுக்கெல்லாம் காரணம் புதன் தான். சிலர் 4வது தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் 40 நிமிஷம் ஒரு சப்ஜெக்டை பற்றி தங்கு தடை இல்லாமல் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் புதன் தான். புதன் சுக்கிரனோட சேர்ந்தால் அது வீணா யோகம், மிகப்பெரிய யோகம். மாலுடன் வள்ளி சேரின் மதிமிக பெருகும்னு ஒரு பாடல் இருக்குது. மால்னா புதன், வள்ளினா சுக்கிரன். இந்த 2 கிரகம் ஒன்று சேர்ந்தால் அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும். பேச்சு திறமை, அதுக்கடுத்தது எழுத்து திறமை, கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, சினிமாவில் ஜொலிக்கிறது, இதெல்லாம் இந்த 2 கிரகம் சுக்கிரன் புதன் இந்த 2மே நல்ல நட்சத்திர கால்களில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அடுக்கடுக்காக புகழை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சூரியன் புதன் சேர்ந்தால் நிபுணத்துவ யோகம். அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஏமாற்றவே முடியாது. எந்த ஒரு ஃபைலை பார்த்தாலும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் குறை இருக்குது, தப்பு இருக்குது, அதை திருத்தி கொண்டு வாங்க, மாற்றி கொண்டு வாங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அது நிபுணத்துவ யோகம். அதே மாதிரி குரு புதன் சேர்க்கையும் சில ஜோதிட நூல்கள், சுகர்நாடி உள்ளிட்ட சில ஜோதிட நூல்கள் அற்புதமாக அதை பற்றியும் பேசப்பட்டிருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஒரு திறமையை வளர்த்துக்கணும், 4 பேர்கிட்ட சகஜமாக பேசணும், பழகணும், மனசில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்தணும், நல்ல விதத்தில் காயப்படுத்தாமல் நாசுக்காக மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரியெல்லாம் பேசணும். அப்படின்னா அந்த பேச்சுக்கலைக்கு உரிய கிரகம் புதன் தான். பொதுவாக புதனுடைய ஆற்றல் அதிகப்படுத்துறதுக்கு நாம் விஷ்ணு பகவானை வணங்கிறது நல்லது. அதே மாதிரி ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கிறதும் ரொம்ப நல்லது. கூத்தனூரில் சரஸ்வதி தேவியை வணங்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து இனிமேல்லாம் தேர்வு முடிவுகள்லாம் மாணவர்கள் மேற்கல்வியில் சேரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு நல்ல படிப்பு முன்னேறுவதற்கு கூத்தனூர் சரஸ்வதி தேவியை வணங்கினால் நமக்கு நன்மை உண்டாகும். அதே மாதிரி பச்சைப்பயிறு
அது தானமாக கொடுக்கலாம். அது மூலமாகவும் நமக்கு நல்லது நடக்குங்க. அதனால் கிரகங்களின் போக்கை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்க்கை போக்கையும் மாற்றி அமைத்து கொண்டால் வாழ்வாங்க நாம் வாழலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொருளையும் பொன்னையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.